Hi friends, இந்த வீடியோவில் MS PowerPoint Windows 10 and Windows 11ல ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி ஆஃப்லைனில் லைஃப் லாங் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதனால் இந்த முழு வீடியோவும் பார்த்து எந்த எரரும் இல்லாமல் MS PowerPoint உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ப்ரௌசரில் ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூலை டவுன்லோட் பண்ணுங்கள். நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ண ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூலை நியூ ஃபோல்டருக்குள்ளே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூல் ஃபோல்டருக்குள்ளே கான்ஃபிகரேஷன் ஆஃபீஸ் 365 64 பிட் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஆஃபீஸ் 365 32 பிட் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஆஃபீஸ் 2021 என்டர்பிரைஸ் என்ற 3 XML ஃபைலையும் டிலீட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோல்டருடைய பாத்தில் CMDன்னு டைப் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆன கமாண்ட் ப்ராம்ப்டில் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற கமெண்டை யூஸ் பண்ணி ஆஃபீஸ் டிப்ளாய்மெண்ட் டூலை ரன் பண்ணி MS PowerPoint இன்ஸ்டால் பண்ணுங்கள். என்னுடைய கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி ஆஃபீஸ் 365 இன்ஸ்டால் ஆகிருக்கிறதால ப்ளீஸ் ஸ்டே ஆன்லைன் வைல் மைக்ரோசாஃப்ட் 365 அண்ட் ஆஃபீஸ் டவுன்லோட்ஸ்னு வருது. பட் உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ப்ளீஸ் ட்ரை ஆன்லைன் வைல் மைக்ரோசாஃப்ட் 2021 அண்ட் ஆஃபீஸ் டவுன்லோட்னு வரும். இப்போது MS PowerPoint இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆன MS PowerPoint ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆகிடும். பட் ஆக்டிவேட் ஆகலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற அண்ட் ஐ பட்டனில் ஷோ ஆகிற ஆக்டிவேஷன் வீடியோவை பார்த்து MS PowerPoint ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி லைஃப் லாங் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.